மாவட்டம் ஒசூர் ஜுஜுவாடியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தனியார் நிறுவன CSR நிதியின் கீழ் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவறை கட்டடம் கட்டப்பட்டது. இந்த கட்டடம் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாடிக்காடு கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அங்கு மாதக்கணக்கில் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 4ஆம் இடமும் தேனி மாவட்ட அளவில் 2ஆம் இடமும் பெற்ற மாணவி அனுஷ்காவிற்கு கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பாராட்டினர். அப்போது பேசிய அனுஷ்கா, எதிர்காலத்தில் நல்ல முறையில் படித்து மாவட்ட ஆட்சியராக வந்து பொதுமக்களுக்கு சேவை புரிவதே தனது லட்சியம் என்று தெரிவித்தார். நாகை நகரின் மருந்து கொத்தல தெரு 27வது வார்டில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் கௌதமன், நாகை நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று மாவட்ட குறைதீர்வு கூட்டம் நடைபெற உள்ளதால் அனைத்து பொதுமக்களும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வருவார்கள் என்பதால் பாதுகாப்பை மேலும் அதிகப்படுத்தியுள்ளனர். கடந்த வாரம் பெண் ஒருவர் ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளித்து உயிரிழந்த நிலையில் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள தெற்கு திட்டை பகுதியில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ அமிர்தவள்ளி மாரியம்மன் ஆலயத்தில் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த முளைப்பாரி ஊர்வலத்தில் பெண்கள், ஆண்கள் என திரளாக பங்கேற்று ஊர்வலமாக சென்ற கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக விவசாய தோட்டத்தில் மோட்டார் வயர் திருடு போவதாக சுமார் 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் அளித்தனர். இதனையடுத்து விவசாயிகள் மற்றும் போலீசார் வாட்ஸ்அப் குழு அமைத்து இன்று முதல் இரவு ரோந்து பணியில் ஈடுபடவும் முடிவு எடுக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட இந்திய தேசிய கிராம தொழிலாளர் சம்மேளனம் சார்பாக மத்திய அரசை கண்டித்து வாழப்பாடி ராமசுகந்தன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாடு தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்த்த கோரியும், தமிழகத்திற்கு வழங்கப்படும் நிதியை காலதாமதம் செய்யாமல் உடனடியாக வழங்க வேண்டியும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் காட்டுப்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வழிவிடும் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர், முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவருமான PK வைரமுத்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்த வடுக்கச்சேரி ஊராட்சியில் மத்திய அரசிடம் 100 நாள் வேலை வழங்கிட வேண்டி ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அரசும் மத்திய அரசும் உடனடியாக தலையிட்டு தேசிய ஊரக வேலை திட்டத்தை அளிக்குமாறு கண்டன மனுவை கொடுத்தனர். கோவை மாவட்டம் குளித்தலை அருகே விஜயகுமார் என்ற ஓய்வு பெற்ற வேளாண் பொறியியல் துறை கண்காணிப்பு பொறியாளர் மாற்று பருவ முறையில் தர்பூசணி பயிரிட்டு லாபம் ஈட்டி வருகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் கூறுகையில், கிரண் தர்பூசணிக்கு வருடம் முழுவதும் தேவை இருப்பதாகவும், மார்க்கெட்டில் நல்ல குவாலிட்டியான பழங்கள் அதிக விலைக்கு விற்பனையாகி வருவதாகவும் தெரிவித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே நண்பர்களுடன் காட்டில் வனவிலங்குகளை வேட்டையாட சென்ற இடத்தில் நாட்டு துப்பாக்கி வெடித்ததில் சஞ்சித் என்ற இளைஞர் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து நண்பர்கள் 2 பேரும் சஞ்சித்தின் உடலை மூட்டை கட்டி அவரது வீட்டுக்கு கொண்டு வந்து வைத்துவிட்டு 2 பேரும் தப்பி தலைமறைவாகிய நிலையில் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மதுரை மாவட்டம் மேலூரில் மளிகை கடையில் மாமூல் கேட்டு தாக்குதல் நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை கைது செய்ய கோரி வணிகர்கள் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வணிகர் சங்க நிர்வாகிகள், மாமூல் கேட்டு கடை ஊழியர்களை தாக்கி பொருட்களை சேதப்படுத்திய நபர்கள் மீது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வணிகர்களை பாதுகாக்க காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பப்ளிக்ல ஒரு ரோட்ல அடிதடியா பண்ணியிருக்காங்க. அந்த வியாபாரிகளை மிரட்டி இருக்காங்க, அச்சுறுத்திருக்காங்க. அவங்க மீது நடவடிக்கை எடுத்து எங்கள் வணிகர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இவங்களை பாதுகாக்க முடியும். இவங்களுக்காக நாங்கள்லாம் எல்லாரும் சங்கம் பூரா சேர்ந்து கடை அடைச்சின்னைக்கு ஒரு போராட்டத்தில் கலந்துருக்காங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. எங்களுக்கு வணிகர்கள் தான் பாதுகாப்பு. மற்ற எல்லாரையும் அன்புள்ளவங்களை கேட்டு இவங்க மீது நடவடிக்கை எடுத்து எங்கள் வணிகர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குமாறியும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறியும் ரூபாய் கேட்டு நடத்திருக்காங்க. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தனியார் பள்ளி பேருந்தை செல்போன் பேசிக்கொண்டு அதிவேகமாக ஓட்டிய ஓட்டுநரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு உடல் உறுப்புகளை தானமாக வழங்கும் உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திடும் நிகழ்வு மாவட்ட இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நம்ம இருக்கும் போது நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்கிறத விட நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய உடல் உறுப்புகள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கணும். ஒரு 6 குடும்பத்துக்கு உதவிகளாக இருக்கணும் நம்மளுடைய ஆர்கன். அதுக்காக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மனப்பூர்வமாக தளபதிக்காக உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கோம். திருச்சி மாநகர இளைஞர் அணி தலைவர் ஜீவானந்தம் தலைமையில் நாங்கள் எல்லாருமே 200 பேர் உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கோம். 2026 தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆகணும்னு நாங்கள் எல்லாருமே வேண்டி வாழ்த்துறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்களை போதிய இருக்கை வசதி இல்லாததால் தரையில் அமர வைத்த அவல நிலையை கண்டு பெற்றோர்கள் வேதனையடைந்தனர். மேலும் கல்லூரி வகுப்பறை பணிகளை முழுமையாக முடிக்காமல் வகுப்புகள் தொடங்கப்பட்டதால் மாணவர்களும் அவதியடைந்து வருவதாக பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே பொதுமக்கள் மற்றும் சமூக விரோதிகள் தொடர்ந்து குப்பைகளை கொட்டி செல்வதால் குப்பைகளில் உணவு தேடி வரும் மான்களை நாய்கள் தாக்குவது தொடர்கதையாக்கி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ரத்த தான முகாம் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த முகாமில் ஒன்றிய செயலாளர் சீனிவாசன், நகர செயலாளர் மணி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். புதுக்கோட்டை அருகே கூடலூர் கிராமத்தில் பல தலைமுறைகளாக வசிக்கும் இடத்திற்கு பட்டா வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் அந்த இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்யும் நிலையில் அரசியல் பலத்தை கொண்டு தங்களை மிரட்டி வரும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்போ எங்களுடைய இது இலுப்பூர் தாலுகா கூடலூர் கிராமம், வருவாய் கிராமத்திலேருந்து எல்லப்பட்டி பெருமாள்பட்டி கூடலூர் கிராமத்திலேருந்து வந்திருக்காங்க. இந்த கிராமம் இனாங்கிராமம். இனாங்கிராமத்தை இவங்க எல்லாம் விவசாயம் பண்ணி குடியிருந்துட்டு வந்தாங்க. செட்டியார்கிட்ட செட்டியார் பேரில் இருந்தது. அவர் செட்டியார் பேரில் வச்சிருந்த நிலமே எங்களை பொறுத்த வரையும் இனாங்கிராமத்தை முறையாக, அதாவது நில உச்சவரும் சட்டத்தை முறையாக பின்பற்றாமல் தான் இருந்திருக்கதா எங்களுக்கு தகவல் எங்களுக்கு வருது. அதை முறையாக விசாரிக்க சொல்லி நாங்கள் இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அதை விசாரித்து எங்களுக்கு நீதி வழங்கும்படி கேட்டுக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சேர்ந்த சரண் என்ற 6 வயது சிறுவன் 1908 ஆணிகள் மீது அமர்ந்தவாறு 11.51 நிமிடங்களில் 6 ரூபிக்ஸ் கியூபை தீர்த்து நோபல் உலக சாதனை படைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறுவனின் இந்த சாதனையை ஏற்றுக்கொண்ட சாதனை நிறுவனம் சரண் செய்த சாதனைக்கான பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.